குட் மார்னிங். நான் உங்கள் பிரீத்தி கணேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டன் சீஸ் மஷ்ரூம். அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம். நம்மளுக்கு தேவையானது ஒரு பாக்ஸ் மஷ்ரூம், நம்மளோட யூனிக் வெஜ் மசாலா, அதுக்கப்புறம் சீஸு, அதுக்கப்புறம் நம்மளோட சோயா சாஸ் கொஞ்சோண்டு. இந்த மஷ்ரூமை நீங்கள் இப்படி மட்டும் பிச்சு எடுக்கணும். இந்த இப்படி பிஞ்சிடக்கூடாது. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறதுனால பிஞ்சிருச்சு. அந்த நடுவில் இருக்கிற அந்த காம்பை பிச்சுட்டு இதை இப்படி எடுத்துக்கிடணும். இதுக்கு மஷ்ரூமை இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம இதை ஒரு குக்கரில் மாற்றி இதை எப்படி நம்ம ஹீட் பண்ணி எடுத்து இந்த சீஸை போடுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ளைன் குக்கரில், ஒரு விரிஞ்ச குக்கரில் இந்த மாதிரி நீங்கள் அடுக்கிக்கோங்க மஷ்ரூம்ஸை. இப்போ இது ஒரு டேபிள் ஸ்பூன். இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ நம்மளோட யூனிக் வெஜ் மசாலா எடுக்க போகிறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாச்சு. அதை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மேலே தட்டிடுங்க. அதுக்கப்புறம் இதே டேபிள் ஸ்பூனில் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இந்த இதில் சோயா சாஸை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம இந்த ரைஸ் குக்கர் கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் மஷ்ரூம் மேலே. நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, நான் இவ்வளோ உப்பு போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இதை எப்படி மர்ஜ் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். இப்படி அந்த பொடியில் இந்த மஷ்ரூம் திரும்பாமல் கொஞ்ச நேரம் அதில் நல்லா இதாகிற மாதிரி, எல்லா இதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு 3 minutes இப்படி பண்ணிக்கோங்க. நல்லா உள்ளே போய் அந்த வாட்ரு இதெல்லாம் மிக்ஸ் ஆகி, நல்லா சால்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி செட் ஆயிரும். இப்போ நம்ம இந்த குக்கரை மூடி, இது எதுக்குமே நம்ம குக்கர் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணல. இப்போ நம்ம சைவ விருந்து மசாலா, இந்த ஒரு கான்டினென்டல் ஸ்டைல் மஷ்ரூம்ஸை நம்ம குக்கரை மூடி உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் சீஸ் போட்டு எப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ விசில் வச்சாச்சு. இதில் ஒரு 3 விசில்ஸ் வரட்டும். 3 விசில் வந்துருச்சு. இன்னும் 1 விசில் வரட்டும். நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த விசிலை எடுத்து விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். அது மேலே சீஸை மட்டும் போட்டாலே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மஷ்ரூம் வெந்திருக்கும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு அதுக்கு மேலே சீஸை போட்டுடலாம். போட்டுட்டு நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ரிவ்யூவர் இருக்காங்க இதை சாப்பிட, அவங்ககிட்ட கேட்போம். இந்த தண்ணியெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க, வெறும் மஷ்ரூமை மட்டும் தண்ணியாக எடுத்து வச்சுருங்க. தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இப்போ மஷ்ரூமை மட்டும் உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இப்போ இந்த பிளேட்டில் இப்படி எடுத்து வச்சுட்டேன். இந்த தண்ணியை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிட வேண்டியதான். இந்த மஷ்ரூம்ஸ் இருக்குது பாருங்க, இந்த சீஸ் இருக்குது பாருங்கள், அதை இந்த மஷ்ரூம்ஸ் மேலே இப்படியே தூவி, நான் ஆக்சுவலாக இதை இன்னும் ஏதாவது ஒரு ஷீட்டை இதில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே மெல்ட் ஆகும். இதுக்கு மெல்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அதை மெல்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இந்த தண்ணியவே டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சீஸை மெல்ட் பண்ணி சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மெல்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு இருக்காங்க நம்ம அக்கா. அவங்க தான் நம்மளை மெல்ட் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ரிவ்யூ சொல்லுவாங்க. இப்போ மைக்ரோவேவ் அவனில் இந்த சீஸை உருக்குறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் அவன் இல்லைன்னா நீங்கள் ஒரு இட்லி பானையிலையோ சம்திங் அந்த ஆவியில் வச்சிங்கன்னா அந்த சீஸ் மெல்ட் ஆயிரும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இவ்வளோ வச்சிங்கன்னா போதும். மைக்ரோவேவ் அவன் இல்லைன்னா இந்த மாதிரி நான் ப்ரீவியஸாக காமிச்சேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு இட்லி சட்டிக்குள்ளே வச்சு எடுத்துருங்க. அதனால் சீஸ் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயிடும். இப்போ சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு.
நம்ம அக்காட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லுவோம். இல்ல மெல்டான சீஸும் போடலாம். நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி ஈஸியான மெத்தட போட்டுக்கலாம். சீஸ் சாப்பிடுறோமே இது ரொம்ப கேலரியானா இது ரொம்ப ஹெல்தி கேலரி தான். சீஸ் இல்லாம சாப்பிட்டாலுமே அது நல்லா தான் இருக்கும். அதுதான் நான் இப்ப சொல்ல வந்தேன். உங்களுக்கு சீஸ் அது போடணும்னா பிள்ளைங்களுக்கு தான் நீங்க சீஸ் போட்டு கொடுங்க. உங்களுக்குனா சீஸ் போடாமே இது நல்லா தான் இருக்கு. அந்த மஷ்ரூம்ல அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இறங்கி அது சாப்பிட்றப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது. சீஸ் இல்லாட்டினாலுமே இது நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட இந்த மஷ்ரூம் ஸ்நாக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள். பாய் பாய்.